கல்லீரல் பிரச்சனையால அவதிப்படுற தனுஷ் பட நடிகர் கேபிஒய் பாலா 1,00,000 உதவி பண்ணியிருக்காரு. நடிகர் தனுஷ் முதல் முறையா கதாநாயகனா அறிமுகமான செல்வராகவனோட இயக்கத்துல வெளியான துள்ளுவதோ இளமை திரைப்படத்துல அவருக்கு சமமான இன்னொரு நாயகன் கதாபாத்திரத்துல நடிச்சவர் தான் அபிநய். அது மட்டும் இல்லாம ஃபகத் ஃபாசில் கதாநாயகனா அறிமுகமான கையெட்டும் தூரத்து படத்துலயும் இவர் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து மலையாளத்துல மட்டுமே ரொம்ப பெரிய அளவுல கவனம் செலுத்திட்டு வந்த அபிநய் 2014க்கு பின்னாடி சினிமாவில் பெரிய அளவு நடிக்கல. துப்பாக்கி, அஞ்சான் படங்கள்ல நடிச்ச வித்யுத் ஜாம்பவாலுக்கு இவர் தான் டப்பிங் குரல் கொடுத்திருக்காரு. இந்த நிலையில இவரு கல்லீரல் நோயால பாதிக்கப்பட்டு ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மெலிஞ்சு மாறி போயிட்டாரு. சமீபத்துல இவர் தன்னோட உடல்நிலை பத்தி வெளியிட்ட வீடியோ ஒண்ணு சோசியல் மீடியாவில் வெளியாகி ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு. இவரோட சிகிச்சைக்காக 28 லட்சம் தேவைப்படுறதா தெரியுது. இந்த நிலையில பலருக்கு தன்னால இயன்ற உதவிகளை செஞ்சுட்டு வரக்கூடிய விஜய் டிவி புகழ் கேபிஒய் பாலா அபிநயோட வீட்டுக்கே நேர்ல போய் அவரை சந்திச்சு ஆறுதல் சொல்லி உதவித்தொகையா 1,00,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. இவங்களோட சந்திப்பு பத்தின வீடியோவும் இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகி இருக்கு. தன்னோட முதல் படத்துல இணைஞ்சு நடிச்ச நடிகர் அப்படிங்கறதால இந்த விஷயம் கேள்விப்பட்டு நடிகர் தனுஷ் அபிநய்க்கு உதவிக்கரம் நீட்டுவாரா அப்படின்னு பார்க்கலாம்.